காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு. சர்ப்பதோஷம், அதாவது ராகு கேது தோஷங்கள், கால சர்ப்பதோஷம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் எது உண்மை? சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், இதில் எது உண்மை? இந்த நம்ம இதை விளக்க போகிறேன். பொதுவாக ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள். ராகு கடுமையான இருள், கேது கொஞ்சம் கடுமை இல்லாத லேசான இருட்டு, அப்படி கூட எடுத்துக்கலாம். தோஷத்தில் ராகு கடுமையானது, கேது கடுமை குறைந்தது. இது பொதுவான கணக்கு. ஒரு ஜாதகத்தில் ராகு நன்மை செய்கிற அமைப்புலையும் கேது மிகப்பெரிய கெடுதல் பண்ணுற அமைப்பும் வரும். அது சனியும் கேது சேர்ந்து எதிர்த்தாப்புல ராகு செவ்வாய் சேரும் பொழுது இங்கே சனியும் செவ்வாயும் கடுமையான ஒரு தோஷம் செய்யும் அமைப்பை பெறுவார்கள். கேது தசை நடக்கும்போது பலன்கள் கடுமையாக இருக்கும். அப்போ எதையுமே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்தந்த ஜாதகத்தில் தான் அதனுடைய தோஷங்கள் தெரியும். பொதுவாக ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள், சர்ப்பங்கள். இப்போ சர்ப்பதோஷம் லக்கணம் 2ஆம் இடம், அதாவது லக்கணம் நம்மளை குறிக்கக்கூடிய லக்கணம், குடும்பம் வாக்கு அதை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம், புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம், மனவாழ்வை குறிக்கக்கூடிய 7ஆம் இடம், பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடம். இந்த இடத்துல பூரா இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷங்க. கூடவே அதில் முக்கியமான ஜாதகத்தில் முக்கியமான சுபக்கிரகங்கள் இருந்து ராகு கிட்ட நெருங்கி பீடிச்சா, அந்த பீடிக்கப்பட்ட கிரகம், இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் இருக்காரு, ராகு கிட்ட போய் கிரகணம், அதாவது மிக நெருக்கமாக ஒரு 5 டிகிரி இதுக்குள்ளே அப்படி நெருக்கமாக வரும்பொழுது அந்த குருபகவானுடைய சத்துக்கள் பூராமே ராகு எடுத்துக்கிடுவார். ராகு திசை வந்தால் தான் நமக்கு நன்மை நடக்கும். ராகு திசை வரலைன்னா குரு பகவான் தனம் கொடுக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அது ஒரு இருளடைஞ்ச குருவுக்கு சக்தி போயிடும். ஆனால் 5ஆம் இடத்து அதிபதியும் பார்த்து தான், 5ஆம் இடத்து அதிபதி குழந்தைய உள்ளது, குழந்தை அமைப்பு. 2ஆம் அதிபதி தன அமைப்பு. இதை எல்லாத்தையும் முழுசாக பார்த்துக்கிட்டு தான் இந்த தோஷத்தையும் சொல்லணும். முழுமையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயங்களை சொல்லணுங்கிறது ஒரு விதியான அமைப்பு. இப்போ இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ராகு கேதுக்கள் கிடைக்கத்தான் செய்யும். நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் தோஷம் இல்லை. இருந்தாலும் அந்தந்த விஷயங்கள் தாமதமாக நடக்கும். முதல்ல அங்கே இருள் கிரகங்கள் எதுக்கு இருக்கணும், அப்புறம் எதுக்கு நல்ல கிரகம் பார்க்கணும். அது இல்லாமல் இருந்திருக்கலாமே. அப்போ இருந்து தோஷத்தை முதல்ல செய்து அப்புறம் கிரகங்கள் பார்க்கும்பொழுது முதல்ல தோஷத்தின் அமைப்பு ஏற்பட்டு பிறகு நிவாரணமாகும். அது லக்னத்துடைய ஜாதகத்துடைய வலிமையை பொறுத்து அந்த காலங்கள் இருக்கும். இதுதாங்க சர்ப்பதோஷம். நாகதோஷம்னு சொல்கிறது தான். இதுக்கு அந்த காலகஸ்தியில் போய் அந்த இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது ராகு தோஷங்கள் ஏற்றுக்கொள்ள தன்மையை நமக்கு கொடுக்கும். கொஞ்சம் துன்பப்படுறது குறையும். மனதை செம்மையாக வச்சுக்கிறதுக்கு இறைவன் வழி பெறுவார். இதுதான் பரிகாரம். ஆனால் கால சர்ப்பதோஷங்கிறது என்ன தெரியுமா? பொதுவாக எடுத்த உடனே ராகு கேதுகளுக்குள்ளே எல்லா கிரகம் மாட்டியிருக்கா கால சர்ப்பதோஷம். பலன் என்ன? 32 வயசு வரைக்கும் எதுவுமே ஜாதகங்கள் நடக்காது. ஆணானாலும் பெண்ணானாலும். அது திருமணம், கல்வி, வேலை அமைப்பு, திருமணம், எந்த விஷயமா இருந்தாலும் நடக்காது. 32 வயசுக்கு மேலே தான் எல்லாமே நடக்குங்கிறது இது சொல்லப்படுது. இது ஜோதகத்தை புரட்டி போடக்கூடிய வார்த்தை. இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், சர்ப்பதோஷம் உண்டு, நாகதோஷம் உண்டு. ஆனால் கால சர்ப்பதோஷங்கிறது கற்பனை, அது கட்டுக்கதை. உறுதியாக சொல்லலாம். அந்த கால சர்ப்பதோஷம் ராகு அதுக்குள்ள கிரகங்கள் இருக்குது. இந்த ராகு இருக்கிற இடத்த அதிபதி நல்லா வந்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த ராகு தோஷம் செய்யாது. கேது இருக்கக்கூடிய அதிபதி நல்ல நிலையில் இருந்தாருன்னா தோஷம் இல்லை, அப்படி எடுத்துக்கிடலாம். அப்புறம் அந்த ராகு கேதுகளுக்குள்ளே எல்லா கிரகம் மாட்டியிருந்தா, ராகு கூட நெருங்கி இருந்தால் தான்
கிட்டத்தில் இந்த கோளாறுகளை செய்யும். இங்கே சனிகிட்ட வந்து ஒரு கிரகம் நெருங்கி கெடுபலனாகி சனிக்கிட்ட நெருங்கி கெடுபலனாகி அந்த 32 வயசுக்குள்ள தோஷம் அந்த சனியோட பிடிக்கப்பட்ட தோஷம் வரும்போது அதையெல்லாம் பார்க்காம ராகு கேது தான் தோஷம் பண்ணிச்சு அப்படிங்கிறது தவறானதுங்க. இந்த ராகு கேது அடைவுக்குள்ளே கிரகங்கள் இருக்கும்போது எப்போவாவது அரிதான முறையில் தோஷம் 32 வயசுன்னு அர்த்தம் இல்லை, 32 வயசுக்குள்ளே கூட வரலாம், ஜோதிடத்தில் எதுவும் நடக்கும். அந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய தவிர ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தான் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. ஒரு ஜாதகத்துலலாம் ஒரு விதியை உருவாக்க முடியாது. அனைத்து ஜாதகங்களும் பெரும்பாலும் 100%, 90% அந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் கெடுதல் பண்ணுறாங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு நம்ம எழுதணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணுற அமைப்பில் இந்த காலசர்ப்ப தோஷங்கள் கிடையவே கிடையாதுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சர்ப்பதோஷம் இருக்குது, அது எப்போ நடைபெறும், எத்தனை டிகிரிக்குள்ளே அது நெருங்கி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ராகு எப்படி பலன் தெரியுமா? சேர்ந்த கிரகத்தின் பலனை செய்யும், பார்க்கும் கிரகத்தினுடைய பலனை எடுத்து செய்யும். ராகுக்கு கேந்திரங்கள், அதாவது ராகு இருந்துச்சா ராகு இருக்கிற இடத்துக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் ராகுவோட சேர்ந்த கிரகம் 10 இப்படி இருக்கிற கிரகங்கள் இருக்குது பாருங்கள். அந்த கடனை இழுத்து கவர்ந்து செய்யும் ராகு. இணைந்த கிரகத்தின் பலனை சொல்லிட்டேன், பார்க்கும் கிரகத்தின் பலனை செய்யும். இப்படித்தான் ராகு கேதுகளுடைய என்ன செய்யுங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். தோஷத்தையும் அப்படி தான் எடுக்கணும். ராகு தோஷம் செய்யுமா யோகம் செய்யுமாங்கிற அமைப்பெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்பதோஷமும் இல்லை, சர்ப்பதோஷம் இருக்காங்கிறத பார்க்குறது அப்படித்தான். முடிவாக சர்ப்பதோஷம் உண்டு, சர்ப்ப யோகம் உண்டு, காலசர்ப்ப தோஷம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அனுபவமான உண்மை. உங்கள் ஜாதகத்தில் இந்த நாகதோஷங்கள் காலசர்ப்ப தோஷம் மாதிரி இருக்குது, ஆனால் என்ன பண்ண செய்யும், இப்படிலாம் கேள்விகள் வந்துச்சுன்னா எனது திரையை தெரியக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா மிக தெளிவாக கட்டண முறையில் பலன் சொல்கிறேன். ஜோதிடத்திலேருந்து எடுத்தோடனே பலன் சொல்ல முடியாது. ஒளித்துவம் இருள் இதை வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். அற்புதமான பலனை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.